உங்க ஒய்ஃப் மேல என்ன இது வைக்கிறீங்க நீங்க குற்றச்சாட்டு? அது என்னலாம் நீங்க அத மட்டும் சொல்லுங்க. செம்ம டென்ஷன் ஏற்படுத்துவாங்கம்மா. ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷனுமா. என்னால் ஒரு பெட்ஷீட்டு கூட என்னால் போத்திக்க முடியாது. ஒரு கொசு கடிக்குதுன்னா ஒரு பெட்ஷீட்டு கூட போத்திக்க முடியாது. ஒரு பெட்ஷீட்டு போத்தி விடுமானா கொசு பேட் எடுத்து அடிப்பாங்க தலையில். ஐயோ! இந்த மாதிரி நிலைமையில இது நல்லா இருந்தா நீ அடிப்பியா நீ? நல்லா இருந்தனா அடிப்பியா நீ? அவள் பல்ல எல்லாத்தையும் உடச்சது நான் தான். என் போத்திக்க மனைவி முடியலன்றீங்க, பல்லு எப்படி இப்போ உடைச்சீங்க? இல்லை, நல்லா இருக்கும் போது. நல்லா இருக்கு அப்ப. அதுக்கோசம் இப்போ பழி வாங்குறியா நீ? ஓ! இப்போ இந்த நிலைமையில் நான் படுத்துன்னு இருக்கிறேன். போய் செட்டு பல்ல வச்சுன்னு வேலைக்கு போகிறான். பின்ன பல்லெல்லாம் படிச்சு சின்ன வயசு எங்க பொக்கையாவா திருவாங்க? என்னங்க பேசுறீங்க? சரிம்மா, நான் நல்லா இருக்கும் போது புடவை கட்டுனுவேன். ஆ, எனக்கு புடவை கட்டி வா, எங்கள் அம்மா புடவை தான் கட்டுவாங்க. ஆ, வீட்டில் இருக்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணு, ம், நல்லா ட்ரெஸ் பண்ணு, கையில் வளையல போடு, ம். நல்லா அழகா இரு, லட்சணமா இரு. லட்சணமா இரு. ஒரு பூ வாங்கி தந்தா வைக்க மாட்டான். ம். எனக்கு பூலாம் பிடிக்காது. ஓ! பேப்பர் பூனா தான் வைப்பான். ஆ. ஒரு மல்லிகை பூ ஆசையாக வாங்கிட்டு வருவேன். சரி, இப்படியே நீங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வரீங்க. ஆமாம். உங்க நிலைமை உடம்பு இப்படி ஆயிடுச்சு திடீர்னு ஒரு நாள். அதுக்கப்புறமா நீங்க இப்ப ஃபீல் பண்றது என்ன? அவங்களுக்கு வேற ஏதோ தொடர்புகள் இருக்குன்னா ஆமாம்மா. என்ன அது சொல்லுங்க. நைட்டு ம். தூங்கிட்டு இருக்கிறேன். 1:30 மணிக்கு எங்கே போகிற நீ? 1:30 மணிக்கு ஆளை காணும். ஓ! நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனு சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃப். எவனே தெரிலம்மா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எவனே தெரில. அவள் கடைக்கு போயிட்டு இதுமாதிரி நைட்டு 1:30 மணிக்கு விட்டுட்டு போயிட்டா. எவனே தெரில. அவள் தொண்டை மேலே வந்து காலை வச்சு நிற்கிறான். ஆடுறா நீன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கிட்டே அவன் ஓட்டான். அம்மா இவங்க கதவு கட்டு வெளியே டாப்பால் மட்டும் போட்டு போயிட்டாங்கம்மா நைட்டு. வெளித்தாப்பால். வெளி டாப்பால் போட்டு போயிட்டாங்க. இது தினம் நைட்ல வெளியே போவாங்களா? ஆமாம், டெய்லி போயிடுறாங்க. இந்த மாதிரி ஆனதுலேருந்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நல்லா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஆனதுலேருந்து அவங்க அட்டகாசம் தான் வீட்டில். சரி, உங்களுக்கு கவனிக்கிறது இல்ல? கவனிக்கிறது இல்லை. உங்களுக்கு சாதம் சோறு போடுறது சோறு இல்ல? வந்து ஒழுங்காக வேலைக்கு தர்றது இல்லை. வேற உடம்புல என்ன? தெம்பே இல்லைம்மா.